வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். கன்னியாகுமரி மாவட்டத்தில் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாமில் புதிதாக கட்டப்பட்டுள்ள வீடுகளை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் முன்னிலையில் முகாம்வாழ் தமிழர்களால் திறந்து வைக்கப்பட்டது. UPSC குடிமைப்பணி தேர்விற்கு விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசம் வருகின்ற பிப்ரவரி 27ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று இஸ்ரேல் பயணம் மேற்கொள்ள உள்ளார் என்று தகவல் வெளியாகியுள்ளது. தமிழ்நாடு அரசு செயல்படுத்தி வரும் HPV தடுப்பூசி போடும் திட்டத்தை நாடு முழுக்க விரிவுபடுத்த ஒன்றிய அரசு திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் அவர்கள் 3 நாள் பயணமாக இன்று தமிழகத்திற்கு வருகை தர உள்ளார். ஸ்ரீநகர் விமான நிலையத்தில் 1667 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய முனையம் கட்ட ஒன்றிய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது. வேலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் இன்று சிறப்பு கல்விக்கடன் முகாம் நடைபெற உள்ளதாக அம்மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். ஆந்திர மாநிலம் கண்டலேறு நீர்த்தேக்கத்திலிருந்து தமிழ்நாட்டிற்கு கிருஷ்ணா நதி நீர் திறக்கப்பட்டுள்ளது. சசிகலா அவர்கள் புதிய கட்சியை தொடங்கியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சணலுக்கான குறைந்தபட்ச ஆதார விலையை உயர்த்தி ஒன்றிய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது. சணல் குவிண்டாலுக்கு 275 ரூபாய் உயர்த்தி ஒரு குவிண்டால் 5925 ரூபாயாக நிர்ணயம் செய்து ஒன்றிய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது. குற்ற வழக்கு தொடர்பு துறையில் அரசு உதவி வழக்கு நடத்துனர் தேர்விற்கான உத்தேச விடை குறிப்புகள் வெளியிடப்பட்டுள்ளது. கேரள மாநிலத்தின் பெயரை கேரளம் என்று மாற்ற பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் தலைமையிலான ஒன்றிய அமைச்சரவை கூட்டத்தில் ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்திய தேர்தல் ஆணையம் மற்றும் மாநில தேர்தல் ஆணையர்கள் பங்கேற்கும் தேசிய அளவிலான ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. தமிழ்நாட்டில் SIR நடவடிக்கையின் மூலம் 74 லட்சம் வாக்காளர்கள் பெயர் நீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதிமுக ஆட்சிக்கு வந்தால் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் உதவித்தொகையாக 10,000 ரூபாய் வழங்கப்படும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அறிவித்துள்ளார். கன்னியாகுமரியில் திருவள்ளுவர் சிலையின் வெள்ளி விழா நினைவு வளையத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்தார். குருவாயூர் கோவிலில் 1 மணி நேரத்தில் 5000 இட்லி தயாரிக்கும் நவீன கருவியை அறநிலைத்துறை அமைச்சர் VN வாசவன் அவர்கள் தொடங்கி வைத்தார். ஊட்டியில் கோடை சீசன் நெருங்கிய நிலையில் 35,000 தொட்டிகளில் நடவு செய்யப்பட்ட மலர் நாற்றுகளை பராமரிக்கும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. சென்னை திருவல்லிக்கேணியில் இறகுபந்து விளையாட்டு அரங்கத்தை துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்தார். தமிழ்நாடு அரசு IAS அதிகாரிகள் 8 பேரை இடமாற்றம் செய்து உத்தரவிட்டுள்ளது. 22 கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு 240 ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் 1,19,120 ரூபாயாகவும் 1 கிராம் 14,890 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இதனைத் தொடர்ந்து 1 கிராம் வெள்ளியின் விலை கிராமிற்கு 10 ரூபாய் குறைந்து 1 கிராம் வெள்ளி 290 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் இன்றும் நாளையும் கன்னியாகுமரிக்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ளார். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் டெல்லி மீரட் இடையே அதிவேக நமோ பாரத் ரயிலை தொடங்கி வைத்துள்ளார். 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று தவேக ஆட்சி அமைத்தால் செயல்படுத்தப்பட உள்ள 15 திட்டங்கள் மற்றும் வாக்குறுதிகளை விஜய் அவர்கள் அறிவித்துள்ளார். நீர்மூழ்கி கப்பல்களை தாக்கி அளிக்கும் திறன் கொண்ட அஞ்சதீப் போர்க்கப்பல் சென்னை துறைமுகத்தில் வருகின்ற பிப்ரவரி 27ஆம் தேதி முதல் கடற்படையால் இயக்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அருள்மிகு கபாலீஸ்வரர் கலை அறிவியல் கல்லூரியில் 31 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள புதிய கட்டடங்களை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்துள்ளார். நத்தம் மாரியம்மன் சுவாமி கோவிலில் மாசி பெரு திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இந்தியா அமெரிக்க இடையிலான வர்த்தக ஒப்பந்த விதிமுறைகள் குறித்த பேச்சுவார்த்தை தள்ளி வைக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. வேலூரில் தவேக தலைவர் விஜய் அவர்களின் தலைமையில் இன்று கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் பேசிய விஜய் அவர்கள் விஜய்க்கும் ஸ்டாலின் சாருக்கும் இடையேதான் தேர்தல் போர் என்று தெரிவித்துள்ளார். இந்தியாவிலிருந்து வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படும் பொருட்களில் ஆப்பிள் ஐபோன் முதலிடம் பிடித்துள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்திய அஞ்சல் துறையின் 38 கோடி சேமிப்பு கணக்குகளில் 22 லட்சம் கோடி வைத்துள்ளது என்று ஒன்றிய அமைச்சர் சிந்தியா அவர்கள் தெரிவித்துள்ளார். கொளத்தூர் சட்டமன்ற தொகுதியில் குளிரூட்டப்பட்ட பேருந்து நிறுத்தத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்தார். தமிழகத்தில் இறுதி வாக்காளர் பட்டியலை தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ளது. UGC இந்தியாவில் செயல்படும் 32 போலி பல்கலைக்கழகங்களின் பட்டியலை வெளியிட்டுள்ளது.
வேளாண் இயந்திரங்களை எளிதில் வாடகைக்கு பெற 37 லட்சத்தில் வாடகை 2.0 ஆன்லைன் கைபேசி செயலியை அமைச்சர் தொடங்கி வைத்தார். AA உச்சி மாநாட்டில் 86 நாடுகள் கையெழுத்தானதாக ஒன்றிய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் அவர்கள் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் 1000 ஆண்டுகள் பழமையான 352 கோயில்களில் 560 கோடியில் திருப்பணிகள் முடிக்கப்பட்டுள்ளதாக இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் தகவல் தெரிவித்துள்ளார். ACS அறக்கட்டளையின் சார்பில் மதுரையில் நிறுவப்படும் வ.உ. சிதம்பரனார் அவர்களின் 140 அடி சிலைக்கு குடியரசு துணைத் தலைவர் CB ராதாகிருஷ்ணன் அவர்கள் அடிக்கல் நாட்டினார். முடிமாற்று அறுவை சிகிச்சை குறித்து போதிய வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்று தமிழ்நாடு அரசு வலியுறுத்தியுள்ளது. சட்டசபையின் முதல் கூட்டத்தொடர் 2021ஆம் ஆண்டு ஜூன் 21ஆம் தேதி தொடங்கி நேற்று முன்தினம் வரை மொத்தம் 161 நாட்கள் நடைபெற்றுள்ளன என்று சபாநாயகர் அப்பாவு அவர்கள் தகவல் தெரிவித்துள்ளார். பொள்ளாச்சியில் 9 கோடியே 89 லட்சம் ரூபாயில் புதிய பேருந்து நிலையத்தை துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்தார். மாநகராட்சி பகுதிகளில் போக்குவரத்திற்கு இடையூறாக சாலையில் தெரியும் மாடுகளை பிடிக்க 2 கோடியே 28 லட்சம் ரூபாயில் 23 வாகனங்களை மேயர் பிரியா அவர்கள் தொடங்கி வைத்தார். மேற்கு வங்க வாக்காளர் பட்டியல் திருத்தப் பணிகளை நீதிபதிகள் மூலம் கண்காணிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தமிழ்நாட்டிலே முதன்முறையாக மதுரையில் கணினி மேம்பாட்டு மையத்தை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்துள்ளார். புளியந்தோப்பில் 1800 தூய்மை பணியாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகளை அமைச்சர் சேகர்பாபு மற்றும் KN நேரு ஆகியோர் வழங்கினர். பெற்றோரின் சம்மதம் இல்லாமல் இனி பதிவு திருமணம் செய்ய முடியாது என்று குஜராத் சட்டசபையில் புதிய சட்ட திருத்த மசோதா தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. பொதுத்துறை நிறுவனமான NLC பல்வேறு சுற்றுச்சூழல் விதிமீறல்களில் ஈடுபட்டது CAG அறிக்கையில் வெளியானது. மதுரை தமுக்கத்தில் 214 கோடி ரூபாய் மதிப்பில் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களின் பெயரிலான புதிய மேம்பாலத்தை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்தார். MRP மூலம் தேர்வு செய்யப்பட்ட ஒப்பந்த செவிலியர்களுக்கு 6 மாத ஊதியத்துடன் கூடிய விடுப்பு வழங்க மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை ஒப்புதல் வழங்கியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மதுரையில் வண்டியூர் பூங்கா மற்றும் அங்கூரான் நவீன அறிவியல் மையம் திறக்கப்பட்டுள்ளது. வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் காரைக்குடி தொகுதியில் போட்டியிட உள்ளதாக சீமான் அவர்கள் அறிவித்துள்ளார். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் வருகின்ற மார்ச் 31ஆம் தேதி முதல் ஏப்ரல் 2ஆம் தேதி வரை சீனாவிற்கு பயணம் மேற்கொள்ள உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மதுரை வடபழஞ்சி பூங்காவில் பினாங்கில் இன்ஃபோடெக் நிறுவனத்தின் திறன் மேம்பாட்டு மைய கட்டிடத்தை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்தார். நீலகிரி மாவட்டத்தில் மாநில தோட்டக்கலை வளர்ச்சி திட்டத்தின் கீழ் இயற்கை விவசாயத்திற்கு 2 கோடியே 16 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.